வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். ஏழை எளிய மக்களின் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. நார்வே செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவிற்கு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி அவரை கௌரவித்தார். மத்திய அரசின் புதிய வக்ஃப் வாரிய சட்டம் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் கூறியுள்ளார். சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் திணறி வருகிறது. இனி விரிவான செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான மத்திய அரசு ஆட்சி பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் ஏழை எளிய மக்களின் நலனுக்காக தமது அரசு முனைப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா மாபெரும் மாற்றங்களுடன் வெற்றி பாதையில் முன்னேறி செல்லும் நிலையில் பிரதமரின் ஏழை எளிய மக்களுக்கான உணவு தானிய திட்டம் மாற்றங்களுக்கான முத்தாய்ப்பாக திகழ்ந்ததாகவும் தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் கூறியுள்ளார். வறுமை கோட்டிற்கு கீழ் மிகவும் பின்தங்கிய நலிவடைந்த மக்களின் மேம்பாட்டிற்கான அந்தியோதயா திட்டம் தமக்கு உத்வேகம் அளிக்கும் திட்டமாக உள்ளது என்று கூறியுள்ள பிரதமர், ஏழை எளியோருக்கான பயன்கள் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் செயலாற்றி வருவதாகவும் கூறினார். ஜன்தன் வங்கி கணக்கு, நேரடி பண பரிவர்த்தனை, தூய்மை பாரதம், வீட்டு வசதி, ஜல்ஜீவன் நீர் மேலாண்மை இயக்கம், ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு போன்ற திட்டங்கள் மக்களின் வாய்ப்புகளுக்கான திறவுகோலாக அமைந்ததுடன் அவர் தம் மாண்பையும் உறுதி செய்ததாக பிரதமர் எடுத்துரைத்தார். ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியதில் தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் பிரதமர் கூறினார். உணவு தானிய திட்ட பயணம் ஒட்டுமொத்த மக்களின் ஆளுமையை உறுதி செய்து வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான கனவை முன்னெடுத்து செல்வதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஏழை எளிய மக்களின் நலமே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நிதி பாதுகாப்பு, சுய வேலைவாய்ப்பு, வங்கி வசதிகள் போன்றவை மூலம் கோடிக்கணக்கான மக்களை மத்திய அரசு இணைத்துள்ளதாகவும் தமது சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகள் திட்டம், சிறு வணிகர்களுக்கான முத்ரா வங்கி கடன் திட்டம், வீட்டு வசதி திட்டம் போன்றவை மக்களின் மேம்பாட்டில் முக்கிய பங்காற்றி இருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் கோடிக்கணக்கான ஏழை மக்கள் பாதுகாப்பு, தன்னம்பிக்கை, மதிப்புடன் வாழ்வில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய அரசின் சமையல் எரிவாயு திட்டம், வீட்டு வசதி திட்டம், ஜல்ஜீவன் நீர் மேலாண்மை திட்டம், ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு, உணவு தானிய திட்டம், ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களால் ஏழை மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்தார். நாட்டின் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. தமிழகம், மகாராஷ்டிரா மாநிலங்களின் 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலும் இத்துடன் நடைபெறுகிறது. அஇஅதிமுகவின் திரு சி.வி. சண்முகம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட காலியிடத்திற்கு தமிழகத்தில் நடைபெறும் இடைத்தேர்தலில் தவிக சார்பில் அக்கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிடுகிறார். ஆகாஷ்வாணியின் 90வது ஆண்டு நிறைவையொட்டி மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற வலிமைமிகு ஒற்றுமை உணர்வுடன் ஆகாஷ்வாணி தேசம் முழுவதையும் இணைத்துள்ளதாக அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். 1936ஆம் ஆண்டு ஜூன் 8ஆம் தேதி இந்திய ஒலிபரப்பு சேவை என்பது அகில இந்திய வானொலியாக உருப்பெற்றது. நாட்டின் கலாச்சார தகவல் ஒலிபரப்பு வரலாற்றில் மிக முக்கியமான இந்த தினம் தொடங்கி தலைமுறைகளாக வானொலி மக்கள் சேவையாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. சுதந்திரத்திற்கு பின்னர் 1956ஆம் ஆண்டு ஆகாஷ்வாணி என்ற பெயருடன் 591 நிலையங்கள் செயலாற்றுவதோடு 23 மொழிகள் வாயிலாகவும் 146 வட்டார மொழிகளுடனும் வானொலி செயலாற்றி வருகிறது. வானொலியின் முக்கியத்துவம் குறித்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் பிரிவு மாநில ஒருங்கிணைப்பாளரும் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் முன்னாள் தலைமை இயக்குநருமான முனைவர் மாரியப்பன் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
அகில இந்திய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். வானொலிக்கு 90 ஆண்டுகள் வயது என்பது மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. சிறுவயதிலிருந்தே வானொலியில் பாடல்கள் கேட்டு மகிழ்ந்த காலத்தை மறக்க முடியாது. எனக்கு சிறுவயதில் இருந்தே பாடல்கள் கேட்பதில் அதிக ஆர்வம் என்பதால் எப்பொழுதெல்லாம் திரை இசை பாடல்கள் ஒலிக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் தவறாமல் பாடல்களை கேட்டு வந்திருக்கிறேன். கல்லூரி பருவத்திலிருந்து வானொலி செய்திகளையும் கேட்டு வருகிறேன். இன்றும் வானொலியின் ஆங்கில செய்திகள், தமிழ் செய்திகள், ஸ்பாட்லைட் என்று சொல்லக்கூடிய ஆங்கில கலந்துரையாடல், பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி போன்றவற்றை கேட்க தவறுவதில்லை. வானொலி இசை பிரியர்களுக்கு ஒரு இசை களஞ்சியம், அறிவு தேடல் உள்ளவர்களுக்கு ஒரு தகவல் பெட்டகம், எல்லாவற்றிற்கும் மேலாக மன அழுத்தத்தை போக்கும் ஒரு மாமருந்து. குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள், முதியவர்கள் என சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் கேட்டு மகிழும் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் வானொலி என்றும் மக்கள் மனதில் நீங்காமல் நிலைத்திருக்கும். வாழ்க வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நார்வே செஸ் பட்டத்தை கைப்பற்றிய முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனை படைத்த கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவிற்கு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி அவரை கௌரவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தமது வெற்றி கோப்பையை முதலமைச்சரிடம் காண்பித்து அவர் வாழ்த்து பெற்றார். மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மத்திய அரசின் புதிய வக்ஃப் வாரிய சட்டம் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட மாட்டாது என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இச்சட்டம் இதுவரை அமல்படுத்தப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார். குறுவை தொகுப்பு திட்டம் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மும்முனை மின்சார பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மின் இழுவை நிலைய பகுதிகளில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளையும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று ஆய்வு செய்தார். காத்திருந்த மக்கள் கூட்டத்தில் பக்தர்களிடம் குறைகளை அவர் கேட்டறிந்தார். நிலையத்தின் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தரத்தையும் உப்பின் தன்மையும் பரிசோதித்த அமைச்சர் குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அயோத்திப்பட்டினம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இன்று காலை உணவை உட்கொண்ட மாணாக்கருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதனையடுத்து இம்மாணாக்கர் மேல் பள்ளிப்பட்டு வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டதை தொடர்ந்து மாணவர்கள் தற்போது நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரிசெய்ய மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீர் கூறியுள்ளார். Geological Survey of India helpல vulnerable locations identify பண்ணிருக்கோம். 160 locations 29 zonal teams நம்ம போட்டிருக்கோம். District Emergency Operation Center 24/7 இருக்கிற கண்ட்ரோல் ரூம் உங்களுக்கு ஆபரேட் ஆயிட்டு இருக்கு. 20,000 சாண்ட் பேக் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். 20 JCB டீடைல்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இன்கேஸ் ஏதாவது கிளியரன்ஸ் பண்ணணும்னா அந்தந்த ஏரியால உடனே அனுப்புறதுக்கு. மக்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி சொன்னா உடனே நாங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவி களக்காடு தலையணையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 5வது நாளாக இன்றும் தடை நீடிப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கடந்த 5 தினங்களாக நெல்லை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கனமழையின் காரணமாக நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. எனவே பாதுகாப்பு காரணம் கருதி சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க இன்று 5வது நாளாக வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இதேபோன்று களக்காடு தலையணையிலும் இன்று 6வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து கேரளாவிற்கு செல்லும்
கம்பம் மெட்டுசாலை பராமரிப்பு பணிகளுக்காக இன்று முதல் 1 மாத காலத்திற்கு மூடப்படுவதாக நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக போக்குவரத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் நிர்வாகம் கூறியுள்ளது. சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று 2வது இன்னிங்ஸை ஃபாலோ ஆன் முறையில் தொடர்ந்து விளையாடும் ஆப்கானிஸ்தான் சற்று முன் 3 விக்கெட் இழப்பிற்கு 92 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக முதல் இன்னிங்ஸில் 152 ரன்னுக்கு ஆப்கானிஸ்தான் ஆட்டமிழந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 564 டிக்ளேர்ட். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏழை எளிய மக்களின் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. நார்வே செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவிற்கு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி அவரை கௌரவித்தார். மத்திய அரசின் புதிய வக்ஃப் வாரிய சட்டம் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் திணறி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.